ஹாய் வணக்கம். இன்று பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க லீவில் வீட்டில் தானே இருக்குங்க. நம்ம ஒரு 2 பொருளை வச்சு கோதுமை பிஸ்கட் செய்யலாங்க. கடையில் போய் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில் அதிக விலை கொடுத்து வீட்டிலே கோதுமை மாவு இருந்தால் இந்த மாதிரி பிஸ்கட் செய்யலாம். எனக்கு தெரிஞ்ச முறையில் கோதுமை பிஸ்கட் செய்கிற மாதிரிங்க. 1 கப்பு கோதுமை, ரவா கொஞ்சம், இதில் பால் பவுடர் இருந்தால் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். வெள்ளை எள்ளு இல்லைன்ட்ட கருப்பு எள்ளு போட்டுக்கிறேன். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். தால் இருந்தாலும் பிசைஞ்சிக்கலாம், நெய் இருந்தாலும் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ 1 கப்பு ஜீனி எடுத்து இதில் தண்ணி ஊற்றி பாவாக காய்ச்சிக்கணும். அதாவது ஓவர் பாவோடு இல்லாமல். 1 துணி வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். வாசமாக இருக்குங்கிறத 1 துளி வெண்ணிலா எசன்ஸு. இந்த கோதுமை பிஸ்கட்டோட ரெசிபியை என் சேனலில் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச முறையில் செஞ்சுருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 1 கப்பு ஜீனி எடுத்தோம்ல, அந்த ஜீனியில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி பாவாக காய்ச்சி ஆற வச்சிடணும். ரொம்ப பாவாக காய்ச்ச வேணாம், ஒரு அளவாக முருவல் இல்லாமல். இந்த மாதிரி காய்ச்சிக்கணும். சும்மா கரையணும், அவ்வளோதான். பாவாக காய்ச்சிக்க வேணாம், இந்த ஜீனி கரையணும். அதில் 1 துளி ஏலக்காய் போட்டு ஜீனியை காய்ச்சியாச்சு. இந்த மாதிரி காய்ச்சாச்சு. ஜீனி கரைஞ்சா போதும். ரொம்ப பாவாக முருவலாலாம் காய்ச்ச வேணாம், இப்படி கரைஞ்சா போதும். இதை இப்போ ஆற வச்சுக்கிறோம். ஆறணுன்னா காட்டணும் பாருங்கள். மிக குறைந்த விலையிலே வீட்டில் செய்யலாம். அதிகமாக விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்காதீங்க, வீட்டிலே செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த ஜீனி பாவு ஆறிடுச்சு. இதை இதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். ஆற விட்டு தான் பிசைக்கணும். இந்த மாதிரி பசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வில்லையாக போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். காட்டுறோம். இப்போ 20 நிமிஷம் ஆகிட்டு இப்போ பிசைஞ்சதை உருட்டணும். உருட்டி ஸ்லைஸாக போட்டுக்கணும், பிஸ்கட் மாதிரி. இப்போ இதை பிஸ்கட் மாதிரி போட்டுக்கலாம். ரவுண்டாகவும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். எவ்வளோ அழகான பிஸ்கட் மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றி காயப்படுங்க. இந்த பிஸ்கட் அளவு வேகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. காப்பர் பட்டம் அந்த மாதிரி எண்ணெய் சட்டி இருந்தால் வச்சுக்கோங்க. குறுகலானதுன்னா உங்களுக்கு நிறையா போட்டு எடுக்க முடியாது. அகலமாக இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. இப்போ பிஸ்கட்டை போடலாம். ரொம்பவும் ஹையாக வச்சுக்க வேணாம், ரொம்பவும் இதாக வச்சுக்கணும். நல்லா எப்படி வெந்திருக்கு பாருங்கள். செம சூப்பராக ரஸ்க் மாதிரியே இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரஸ்கை செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது.